வணக்கம். இது பார்க்கிங் படத்தோட ரிவ்யூ. இந்த படம் நான் தியேட்டர்லேயே பார்த்தேன். பட் சில பல காரணங்களால் அப்போ ரிவ்யூ போட முடியல. இப்போ அந்த படம் ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு. பார்க்கிங் படத்தில் முக்கியமான கேரக்டர்ஸ் நடிச்சிருக்கிறது ஹரிஷ் கல்யாண் மற்றும் MS பாஸ்கர். இந்த படத்தோட ஒன்லைன் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு வீட்டில் 2 டெனன்ட் இருக்காங்க. ஆனால் கார் பார்க்கிங் ஒன்று தான் இருக்குது. ஒருத்தர் கார் வாங்கி நிறுத்திடுறாரு. அதனால் வர பிரச்சனைகள் என்னங்கிறதான் படத்தோட கதை. ரொம்ப சிம்பிளான கதை. இதில் என்ன இருக்க போது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது. எப்படி ஒரு மனுஷனோட ஈகோ எவ்வளோலாம் தப்பு செய்ய வைக்குங்கிறது தான் இந்த படத்தோட கதையே. MS பாஸ்கர் அவர் கொடுத்த ரோல் கரெக்டாக பண்ணியிருக்காரு. MS பாஸ்கர் அவர் எப்படின்னா, நம்ம ஒரு வீட்டு பக்கத்தில் ஒரு அங்கிள் இருப்பார். நீங்கள் பாலத்துக்கு ஒரு வீட்டில் அடிச்சிட்டிங்கன்னா நசன்னு கத்துவார். அந்த மாதிரி ஒரு டைப். MS பாஸ்கர் அவர்கள் நல்லவர் தான், ஆனால் கொஞ்சம் நல்ல பூமர். அதே மாதிரி ஹரிஷ் கல்யாண் ஒரு சராசரி மிடில் கிளாஸில் ஒரு IT கம்பெனிக்கு வேலைக்கு போகிற ஒரு ஆளாக தான் இருக்கார். 2 பேரும் ஒன்றும் குலகுத்தெல்லாம் பண்ணுற, ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை, அதுலேருந்து வர ஈகோனாலும் என்னெல்லாம் பிரச்சனை வருதுங்கிறது தான் பார்க்கிங் படம். பார்க்கிங் படத்தில் எல்லா கேரக்டர்ஸும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இவங்களாம் தேவையே கிடையாதுன்னு சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இருக்கிறதே ரொம்ப லிமிட்டடாக கேரக்டர்ஸ் தான். படம் எடுத்த ஸ்பேஸே ரொம்ப லிமிட்டட் தான். அந்த வீடை சுற்றி தான் எல்லாமே காமிக்கணுங்கும் போது அதை நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் காமிச்சிருக்காங்க. இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐயப்பனும் கோஷியம் இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ் இது மாதிரி மலையாள படத்தோட சாயல் அடிக்கும். அது ஒன்றும் காப்பி கிடையாது. அதுவும் அதே மாதிரி தான். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஆனால் அது பெரிய பிரச்சனை கிடையாது. உங்கள் ஈகோ அதை பெரிய பிரச்சனையாக மாற்றுது. அதான் கதை. இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் ஹாட்ஸ்டாரில் பாருங்கள். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.